ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து திருவாதிரை தான் இன்றைக்கி விரதம் இருந்துட்டுருக்கிறேன். நம்ம சாமி கும்பிட போகிறோம். என்னென்ன திருவாதிரைக்கு நம்ம சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட்டு காய்கறிகள் 7 காய்கறிகள் இல்லைன்னா 9 இந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்து நம்ம காய்கறிகள் எடுத்துக்க போகிறோம். அதுவும் நாட்டு காய்கறியாக எடுத்துக்க போகிறோம். என்னென்ன காய் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். மாங்காய், அவரைக்காய், இந்த நீர்க்காயெல்லாம் வந்து கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம். மாங்காய், அவரைக்காய், நெல்லிக்காய், அப்புறம் வந்து வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். நான் வந்து வாழைத்தண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து பீர்க்கங்காய், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, கிழங்கு வகைகளில் ஏதாவது போட்டுக்கலாம். நம்ம சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து வாழைக்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன். மஞ்சள் பூசணி எடுத்துருக்கிறேன், இதுவும் நல்லாயிருக்கு சாம்பாருக்கு. அப்புறம் வந்து வெண்டைக்காய் வளவளப்பாக இருக்குது அப்படிங்கிறனால சாங்கியத்துக்கு மட்டும் ஒரு 2 வாக்கில் எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து 11 காய் வருது நமக்கு. இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம சாம்பார் வச்சுட்டு வைக்கலாம். சின்ன சின்ன முருகையா, கொஞ்சி கொஞ்சி முருகையா, சிங்கார முருகையா. முருகரை கும்பிடுங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வதேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி. நம்ம பொரியலுக்கு வந்து அவரைக்காயும் பூசணிக்காயும் பொரியல் வச்சுக்கலாம். மஞ்சள் பூசணி, அவரைக்காய், அப்புறம் 3 பொரியல் வைக்க போகிறோம். ஒன்று வந்து வாழைக்காய் வந்து 2-3 விதமாக பொரியல் வைக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கட் பண்ணி போட்டு வேக வச்சு தாளிக்க போகிறேன். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வதேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ ந பிரச்சோதயாம. அம்மா திருவாதிரை யாரெல்லாம் கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஊரில் ஒரு மாதிரி கும்பிட்றது வழக்கமாக இருக்கும். நாங்கள் வந்து எப்படி கும்பிடுவோம்னா, நாட்டு காய்கறிகள் போட்டு குழம்பு வச்சுட்டு முக்கியமாக திருவாதிரை களி பண்ணி படையல் போட்டு சாமி கும்பிட்றது தான் எங்கள் ஊர் வழக்கம். நான் இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி கும்பிட்றேன் அப்படிங்கிறனால இன்றைக்கி 3 மணி வரலும் தான் அந்த டைம் இருக்குது, திருவாதிரை டைமு. நாள் 8 மணிக்கு தொடங்கி மறுநாள் சாயந்தரம் 3 மணி வரலும் தான் அந்த டைம் இருக்குது. அதனால தான் அவசரமாக சமையல் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து காய்கறி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததே பார்த்திங்கன்னா 10-11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எதெல்லாம் போட்டு வைக்கலாங்கிறத எடுத்து வச்சு சமையல் பண்ண ஆரம்பிக்கவே பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 3 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிக்கணும். அதனால தான் அவசரமாக பண்ணிகிட்ருக்கிறேனே. இன்றைக்கி நம்ம நிலாக்குட்டி தான் வந்து பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறா. பூ மாற்றி வைக்கிறது, அப்புறம் பூஜை ஜாமானுக்கெலாம் வந்து பொட்டு வச்சு பூ வச்சு விளக்குலாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரி வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பா தான் பண்ணுவாள். இன்றைக்கி அவள் தான் பண்ணிகிட்ருக்கிறா. இந்த கொஞ்ச நாளாகவே வந்து இதுலாம் ரொம்ப ஆர்வம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதவே தான் பார்த்து குழந்தைங்க பழகிட்டு வரும் அப்படிங்கிறது உண்மை தான் போல் இருக்குது. நான் வந்து எப்போ நேரமே எழுந்திரிச்சு தீபம் போட ஆரம்பித்தனோ அப்போவே வந்து அவளுக்கு நேரமே முழிப்பு வந்துடுது. கூடவே வந்து பூஜை பண்ணுறப்பெல்லாம் கூடவே நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பாள். அதை வந்து அவளே திருப்பி செய்யும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது பூஜை ரூமுக்குள்ளே போக முடியல, தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா பாப்பாவை வந்து பண்ண சொல்லிடலாம். தீபம் போடுறப்ப தீப்பெட்டியில் உரசி அவள் தீபம் போடுறதுக்கு தெரியாது. அதுக்குன்னு ஒரு லைட்டர் இருக்குது, அதை வச்சு அவள் தீபம் போட்டுருவா. அம்மா இன்னைக்கு விரதம் இருக்காங்க, அதனால் சாமி கும்பிட போகிறோம். ஆமாம், நான் சிவன் சாமிக்கு ஸ்பெஷலாக ஒன்று வைக்க போகிறேன். என்ன வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த அடுப்பில் வந்து குழம்புக்கு தாளித்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா காய்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இனி வந்து மாங்காயும் பருப்பும் ஊற்றி இறக்கணும் அப்படின்னா சாம்பார் ரெடி. இந்த அடுப்பில் வந்து பூசணிக்காய் வேக போட்டாச்சு. வேற ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு தாளிப்பு கொடுத்து வரமிளகா ஒரு பச்சை மிளகா போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து காயை போட்டு விட்ருக்குறேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா வெந்துடும். இந்த பக்கம் அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கலாம்.
அவ்வளோதான், நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்க என்னென்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாயாசம் வச்சாச்சு, வடையும் பாயாசம் வச்சுருக்குறோம். பாயாசம் வந்து பாலடை பாயாசம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து திருவாதிரை களி, மஞ்சள் பூசணி பொரியல், அப்புறம் நம்ம வச்ச வாழைக்காய், வேக வச்சு தாளித்த வாழைக்காய் பொரியல், 11 வகையான காய்கள்லாம் போட்ட சாம்பார். இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து பருப்பு ரசம் வச்சாச்சு. அவரைக்காய் பொரியல், சாப்பாடு இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி படையல் போட்டு சாமி கும்பிட்ற வேண்டியதான். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை வரமே, உண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே. Kurma 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 kurma. அவ்வளோதான், நீ சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். நான் மட்டும்தான் காலையிலேருந்து விரதம். பாப்பாவங்களாம் வந்து இட்லி, சட்னி சாப்பிட்ருந்தாங்க காலையில. அப்புறம் இடையில இடையில பால் இந்த மாதிரிலாம் குடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு பெருசாக பசி தெரியல. எனக்குமே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரல விரதம் இருந்து சாமி கும்பிட்டு தான் பழக்கம். எப்பயுமே திருவாதிரை. இந்த டைம் வந்து 3 மணிக்கே முடியுது அப்படிங்கிறனால தான் நேரமே சாமி கும்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ரிமோட்டுக்கு சண்டை. எத்தனை வீட்ல இது நடக்கும்னு சொல்லி சொல்லுங்க. டிவி வந்து சும்மாவே இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து போட்டு பார்க்கலான்னு சொல்லி உட்காந்தா எல்லாருமே வரிசையா வர ஆரம்பிச்சுருவாங்க. எனக்கு ரிமோட் வேணும், எனக்கு வேணும், நான் அத பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவா தான் இருக்கும். பாப்பா வந்து இப்போல்லாம் பொம்மை அதெல்லாம் பார்க்கறதில்ல. கார்ட்டூன் அதெல்லாம் பார்க்கறதில்ல. இந்த மாரி டான்ஸ் எதுவும் வச்சு விட்டு எந்நேரம் டான்ஸ் ஆடுறது தான். ஃப்ரீயா இருக்கிற டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டான்ஸ் ஆடிட்டே இருப்பா. நல்லா ஆடுறாளான்னுலாம் தெரியாது. ஆனா பார்த்து ரசிக்கிற மாரி இருக்கும். அவளோட குறும்புத்தனம், டான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் டைம் போகாம இருக்குது, இல்ல டல்லா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற டைம்லாம் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, மனசுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். புள்ளைகள வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம எந்த ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்தாலுமே வந்து திரும்ப அத ஆல்டர் பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாரி தான் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு எங்கன புடிச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அடிச்சு குடுத்துட்டுருந்தேன். இன்னைக்கு வந்து பாப்பா ஹாஸ்டல் போறா அப்படிங்கிறனால எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்த புது ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு அடி அடிச்சு குடுத்துட்டு, புடிக்க வேண்டிய இடத்துலலாம் புடிச்சு குடுத்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். இன்னைக்கோட நாள் பார்த்தீங்கன்னா, சூப்பரா முடிஞ்சிருச்சு. இனி எனக்கான டைம். மதியம் வச்சிருந்த பாயாசம் மிஞ்சிருச்சு. அத வந்து எல்லாத்துக்குமே சூடு பண்ணி குடுத்துட்டு, நானும் கொஞ்சம் ஊத்திட்டு வந்து உக்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்துட்டு, அப்படியே போய் தூங்கிற வேண்டியதான். இனி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பை சொல்லிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.